धोबी का कुत्ता, ना घर का, ना घाट का. அப்படின்னா, எதுக்குமே யூஸ் இல்லாம இருக்கிறது. அப்படின்னு ஒரு மீனிங். 2வது மீனிங், ஒரு இருப்பிடம். அவங்களுக்குன்னு ஒரு நிரந்தரமான ஒரு இடம் இல்லாதவங்க, இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சுகிட்டு இருக்கிறவங்க. அப்படின்ற ஒரு மீனிங் இருக்கு. இன்னொன்னு, இந்த சைடும் இல்ல, அந்த சைடும் இல்ல. இப்ப யாரோ ஒரு 2 தரப்புல சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒரு ஃபேமிலிலயே 2 சைடு சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னா, இவங்க சைடும் இல்லாம, அவங்க சைடும் இல்லாம, அப்படியே நடுவுல இருக்கிறது. பிரயோஜனம் இல்லாம இருக்கிறது. அந்த மாரி ஒரு மீனிங்ல. இந்த மாரி 3 டைப்ஸ் ஆஃப் இடத்துல இந்த முகாவரை யூஸ் ஆகுது. மீனிங் பார்த்தோம்னா, அந்த சலவை தொழில் செய்றவங்களோட நாயி வீட்லயும் இருக்காது, குளத்தங்கரையிலயும் இருக்காது. அதாவது அவங்க துணி துவைக்கிற இடம் ஏரியோ, ஆறோ அந்த இடத்துலயும் இருக்காது. அந்த மாரி அர்த்தம் வருது. இத வந்து நம்ம தமிழ் பழமொழி மாரி இதுவும் வந்து திரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றாங்க. "1000 வேரை கொன்றவன் தான் அரை வைத்தியன்" அப்படின்றது 1000 பேர கொன்னவன் அரை வைத்தியன் ஆயிடுச்சு. அந்த மாரி இதுவும் திரிஞ்சு போன ஒரு பழமொழி. "தோபி கா குட்டா, ந கர்கா, ந காட்டுக்கா" அப்படின்னா, குட்டான்னா அது ஒரு உலக்க மாரி ஏதோ ஒரு பெரிய கம்பு, வெயிட்டான கம்பு. அத வச்சு துணிய அடிச்சு, அடிச்சு துவைப்பாங்க. அத வீட்டுக்கு எடுத்துட்டு போறதுக்கு தோபியால முடியாது. அது ரொம்ப வெயிட்டா இருக்கிறதுனால, அங்க ஆத்தங்கரையிலேயே வச்சுட்டு வந்தா காணா போயிடும் அப்படின்றதுனால, வழியில ஏதோ ஒரு இடத்துல அத ஒளிச்சு வச்சுடுவாரு. அந்த குட்டா தான் இந்த மாரி குத்தான்னு திரிஞ்சு போச்சு. டோபிக்கு எதுக்கு குத்தா? அப்படின்னு இந்த பழமொழிக்கு ஒரு திரிஞ்சு போன பழமொழி அப்படின்னு. இந்த மாரி இன்ட்ரஸ்டிங் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு வேணும்னா, சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.